அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல திட்டங்களை அறிவித்தார். அதில் முக்கியமான ஒரு திட்டம் தான் விடியல் பயணம், அதாவது மகளிருக்கு இலவச பேருந்து பயணம். இந்த திட்டம் அறிவித்த பிறகு பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, வெளிநாட்டு பெண்கள் இங்கே சுற்றுலா வரும்போது சென்னையில் மாநகர பேருந்துகளிலிருந்து பயணிக்கும் போது அவங்கள்ட்ட டிக்கெட் வாங்கலை. டிக்கெட் வாங்கலும் போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் டிக்கெட் வாங்கலன்னு கேட்டோம்னா, இல்லை கண்டக்டர் சொல்லிருக்காரு, இல்லை எங்கள் ஊரில் பெண்களுக்கு இலவச பயணம் முதல்வர் அறிவிச்சிருக்காருன்னே மிகப்பெரிய ஒரு வியப்பாக அதை பார்த்தாங்க. அதை அவங்க தமிழக அரசையும் வெகுவாக பாராட்டி பேசினாங்க. அது சமூக ஊடகங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் பெண்களுக்கு மிகவும் இனிப்பான செய்தியாக முதல்வர் அறிவிச்சதில் நாளிலிருந்து இன்று வரை இருக்கு. இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தாலும் பெண்களுக்கு ஒரு சில இடையூறுகள் ஓட்டுநர், நடத்துனர் இவர்களால் ஏற்படுகிறது. இப்போ ஒரு வீடியோ பாருங்க. இதுல பேருந்து வந்துட்டு இருக்கு. அங்க 5 பெண்கள் கை காட்டினாங்க, நிறுத்தல. கொஞ்சம் தூரம் அதாவது பஸ் ஸ்டாப் தூரம் தள்ளி பேருந்து நிறுத்தி பயணிகளை இறக்கி விட்டுட்டு போறாரு. அப்போ அங்க கை காட்டிய பெண்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுத்தாங்க? மரியாதை என்பதை விட ஒரு முறையா ஒரு பேருந்து ஸ்டாப்ல நிறுத்தணும். ஆனா ஸ்டாப்ல நிறுத்தாம, ஏன்னா அங்க கை காட்டணும் அனைவரும் பெண்கள். அதாவது இலவசம் தானே போறாங்க, இவங்களுக்கு ஏன் நம்ம நிறுத்தணும் அப்படின்ற ஒரு இலக்காரம். இது இந்த திட்டம் அரசு மிக அழகாக பெண்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த நடத்துனர், ஓட்டுநர் அவர்கள் முறையாக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு கிராமத்து பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு நகரப்புறத்தை நோக்கி தான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல். அதாவது வேலைக்காக நகரப்புறத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் பயணிச்சு அவங்க வேலைக்கு போகணும். மொத மாதிரிலாம் கிடையாது. இப்போ விவசாயத்துல வேலை வாய்ப்பு அதிகமே கிடையாது. ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மிஷின் செஞ்சுட்டு போயிடுது. அதனால பெண்கள் நகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்போ நகரத்தை நோக்கி போகும்போது அவங்களுக்கு பேருந்துல தான் பயணிச்சாகணும். பேருந்துல பயணிக்கும் போது அவங்களுக்கு கட்டணம் மிக ஒரு பெரிய சுமை இல்லைனாலும் ஒரு சின்ன சுமையா இருந்துச்சு. இப்ப அது நம்மளுடைய அரசு அது மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து விட்ட பிறகு அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சது. அப்ப பெண்கள் எளிமையா நகரத்தை நோக்கி போயிட்டு இப்ப பேருந்துல போயிட்டு வந்துடலாம். அப்போ கட்டணம் இல்லாம போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த சுமையை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா நடத்துனரும், ஓட்டுநர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க கிடையாது. ஏன்னா பெண்கள் மத்தியில அது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாவே இருக்கு. ஏன்னா இவங்க அவங்க பேசுற பேச்சும், அவங்க நடந்துக்கிற விதமும் பெரிய அளவுல பாதிப்பை தான் ஏற்படுத்துது பெண்கள் மனசுல. இதை அரசு முறையா கள ஆய்வு பண்ணி இதை மாதிரி ஓட்டுநர், நடத்துனர்கள் இது மாதிரி பெண்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தினால் அவர்கள் மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பெண்கள்கிட்ட ஆரம்பிக்கும். அப்ப பெண்களுடைய முன்னேற்றம் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம். அதனால அரசு முறையா இது ஆய்வு பண்ணி இதுக்கான முழு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு அரசு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை செயல்படுத்துறது இவங்களுக்கு என்ன, இவங்களோட வேலையே என்ன, மக்களுக்கு சேவை செய்யுதான். ஆனா ஒரு திட்டம் அரசு கொண்டு வந்திருக்கு, அது இலவசம் தானே, இவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு இலக்காரமான ஒரு சூழல் தான் உருவாயிட்டு இருக்கு. இது இப்பவே ஆரம்பத்திலே இது கடைபிடிக்கணும். ஏன்னா பெரிய அளவுல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இது பெண்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. நகர்ப்புறத்துல அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா கிராமப்புறங்கள்ல பெண்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இலவசமா வராங்க, ஓசில வராங்க அப்படின்ற ஒரு பேச்சு கண்ட்ராக்டர் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. அதனால முறையா இது பயன்படுத்தணும். இதை பத்தி இன்னும் பேசணும்ட்டு நம்மளுக்கு பல நாள் காத்திருந்தோம். ஆனா இப்ப நமக்கான ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்கிறதால இது மூலியமா நம்ம இந்த கோரிக்கை வைக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அது பெண்களுக்காக வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத மாதிரி பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட சேனலுடைய நோக்கம். இந்த வீடியோ பதிவுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் எல்லாத்துக்கும் காட்டும். ஸோ கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு நோக்கி என்றென்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.